செல்வந்தர் தனது மகனுக்கு தொழில் மற்றும் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக தனது நண்பரின் நிறுவனம் ஒன்றில் பணி செய்ய தனது மகனை 6 மாத காலத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் மகனோ எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் கண்டுகொள்ளாமல் 6 மாதம் கடந்தவுடன் ஒரு தங்க நாணயத்தை கூலியாக கொடுத்து அனுப்பினார். அந்த நாணயத்தை தனது அப்பாவிடம் மகன் கொண்டு வந்து கொடுத்தான். அதனை வாங்கிய அப்பா அதனை தூக்கி தூர எறிந்தார். அதை கண்ட மகனோ ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. தனது படுக்கை அறைக்கு சென்று விட்டான். மீண்டும் இன்னொரு தெரிந்த நண்பரிடம் 3 மாதத்திற்கு வேலைக்கு அனுப்பினார். அங்கும் இப்படித்தான் எந்த வேலையும் செய்யாமல் 3 மாதம் கடத்தினான். ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் 2 தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பினார். அதையும் அப்பாவிடமே கொண்டு வந்து கொடுத்தான். முன்பு போலவே அந்த 2 நாணயங்களையும் தூக்கி தூர எறிந்தார். அப்போதும் கண்டுகொள்ளாமல் மாடிக்கு சென்று விட்டான். சிறிது காலம் கழித்து அறிமுகம் இல்லாத ஒருவரிடத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டார். அங்கு 3 மாதம் நன்றாக வேலை செய்துவிட்டு அரை தங்க நாணயத்தை ஊதியமாக கொண்டு வந்து கொடுத்தான். முன்பு போலவே அதையும் தூர தூக்கி எறிந்தார். ஆனால் இம்முறை அவனுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் வந்துவிட்டது. இது என்ன தெரியுமா? எனது வேர்வை, எனது உழைப்பு, 3 மாதம் தூங்காமல் உழைத்து இருக்கிறேன். அதற்கான கூலி இவ்வளவு அலட்சியமாக தூக்கி எறிந்து விட்டாய். நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஈசி சேரில் படுத்து கிடக்கும் உனக்கு உழைப்பின் வலிமை தெரியவில்லை. தெரிந்தால் இதை எறிந்து இருப்பாயா என்று கோபமாக கத்தினான். அப்பொழுது அப்பா சொன்னார், இதைத்தான் உன்னிடம் நான் எதிர்பார்த்தேன். முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்து கொடுத்த தங்க நாணயத்தை நான் தூர எறிந்த பொழுது உனக்கு கோபம் வரவில்லை. ஆனால் நீ உழைத்து கொண்டு வந்த தங்க நாணயத்தை நான் எறிந்த பொழுது உனக்கு கோபம் வந்துவிட்டது. காரணம், உழைப்பின் அருமை உனக்கு தெரிந்தது. இதை தெரிய வைக்கவே நான் இவ்வாறு செய்தேன் என்றார். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? உழைக்காமல் எது கிடைத்தாலும் நிலைக்காது. அதனின் அருமை தெரியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.